உத்திரமேரூர் வட்டம் கடல்மங்கலம் ஊராட்சியில் 4 ஆண்டுகளாக பூட்டப்பட்டுள்ள மாரியம்மன் கோவில் விவகாரம். வட்டாட்சியர் தலைமையிலான விசாரணை குழு தீர்வு காணப்படாத கோஷ்டி மோதல். மாவட்ட ஆட்சியர் தீர்வு காண கோரிக்கை. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் கடல்மங்கலம் கிராமத்தில் சுமார் 1500க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இங்கு பழமையான மாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் வழிபாடு செய்து வந்த நிலையில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் கோவிலை சொந்தம் கொண்டாடி பூட்டி வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் உத்திரமேரூர் காவல் நிலையத்தில் பலமுறை புகார் அளித்துள்ளனர். நேற்று முன்தினம் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்த கிராமவாசிகள் பூட்டி கிடந்த கோவிலை திறந்து வழிபாடு செய்துள்ளனர். இதனை அறிந்த மற்றொரு தரப்பினர் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பின் கைகலப்பாக மாறியது. தகவல் அறிந்த உத்திரமேரூர் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் பின் இரு தரப்பினரும் கலைந்து சென்றனர். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண உத்திரமேரூர் தாலுகா அலுவலகத்தில் வட்டாட்சியர் தேன்மொழி தலைமையில் இன்று நடைபெற்ற சமரச பேச்சுவார்த்தையில் இரு தரப்பினருக்கும் உடன்பாடு ஏற்படாத காரணத்தால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. இதுகுறித்து கிராமவாசிகள் கூறிய போது, ஊருக்கு சொந்தமான பொது கோவிலை ஒரு சிலர் உரிமை கொண்டாடி வருவது தங்களுக்கு வேதனை ஏற்படுத்தி வருகிறது என்றும், இதுகுறித்து தாசில்தார் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படாமல் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். எனவே இதுகுறித்து காஞ்சி மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு இப்பிரச்சினைக்கு தீர்வு காண அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.